அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை பல்வேறு கட்சி நிர்வாகிகள் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் அமமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் பாரதி சேது, காட்டுமன்னார் கோயில் அமமுக ஒன்றிய செயலாளர் அனுஷியா, ஸ்ரீமுஷ்ணம் அமமுக ஒன்றிய கழக செயலாளர் சி.வி. அப்பாதுரை, செங்கல்பட்டு மாவட்ட அமமுக இளைஞரணி செயலாளர் சுகன் ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். 2012 அதிமுக பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2012 அதிமுக பயணம் பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மா இருந்தவனே சின்னம்மாவுடைய ஆதரவில் இருந்து கொண்டு இருக்கேன். அப்போது அமமுக பயணம் பண்ணேன். அமமுக டி நகரில் வட்ட செயலாளராக 7 வருஷம் பணிபுரிஞ்சேன். அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டங்கிறதுனால நான் விருதுநகர் மாவட்டத்துக்கு போயிட்டேன். அருப்புக்கோட்டை தொகுதியில் இப்போ இருக்கேன். இப்போ விருதுநகர் மாவட்ட இணைச் செயலாளராக அமமுகவில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மாநில வழக்கறிஞர் பிரிவில் நம்ம இந்த துரோக ஆட்சியை எடப்பாடி ஆட்சியை முறியடி இருக்கிறதுக்காண்டி தான் அமமுகவில் நாங்கள் பயணம் பண்ணோம். இப்போ டிடிவி அண்ணன் இப்போ தவறுதலாக துரோக ஆட்சி கூட சேர்ந்ததுனால நாங்கள் திரும்பவும் எங்கள் சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த வழியில் நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்கள் ஆதரவு ஃபுல்லாக சின்னம்மாவுக்கு இருக்கும். என் கூட சேர்ந்து இன்னும் வர்றதுக்கு ரெடியாக மக்கள் பலம் அதிகமாக இருக்குது. எங்கள் தொகுதியிலையும் எங்கள் மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்திலையும் சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன் வழியில் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. மக்களுக்கு குறைகள்லாம் தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் சின்னம்மாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காண்டி நான் இங்கே வந்திருக்கேன். துரோக ஆட்சியை வீழ்த்தனுக்கானதே அமமுகவில் போனோம். இப்போ அந்த துரோக ஆட்சியிலே அண்ணன் அமமுக அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணன் நாங்கள் பயணம் பண்ணதுனால அந்த எங்களால் ஏற்றுக்கிற முடியல. அதனால் மறுபடியும் நாங்கள் சின்னம்மாட்டே வந்துட்டோம். சின்னம்மா என்ன வழியில் எங்களை வழிநடத்தி செல்கிறாங்களோ அந்த வழிக்கு நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அம்மாவோட ஆதரவு தெரிவிக்குவதற்காக நான் வந்திருக்கேன். அம்மா முதல்வராக வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு திரண்டு வருகிறோம். அம்மா பெண்களுக்கு பாதுகாப்பு எதுவுமே கிடைக்கல. அம்மா இருக்கும் பொழுது 2012 அம்மா ஆட்சியில் இருக்கும் பொழுது எங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருந்தது. பெண்கள் எங்கே வேணாலும் தனியாக செல்வார்கள். ஆனால் அம்மா இறந்த பிறகு எங்களுக்கு பாதுகாப்பு எங்கேயுமே பெண்கள் தனியாக போக முடியவில்லை. ஒரு ஸ்கூட்டர்லையோ தனியாக சைக்கிளோ நடந்து 6 மணி 7 மணிக்கெல்லாம் தனியாக போக முடியவில்லை. திருடர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா இறந்த பிறகு நம்ம புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் முதல்வராக வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். சின்னம்மா தான் தலைமை ஏற்றால் தான் இன்றைக்கி சரியான ஒரு தலைமை சின்னம்மா தான். இந்த திமுக எதிர்க்க வேண்டும் என்றால் சின்னம்மா தலைமையில் நாமெல்லாம் ஒருங்கிணைச்சு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் சின்னம்மா தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அமமுக ஒன்றிய கழக செயலாளர் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம் அம்மா தலைமையில் நான் செயல்பட விரும்புகின்றேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட போனதால நான் மீண்டும் சின்னம்மா தலைமை நம்ம ஒன்று சேர்ந்து கழக ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சின்னம்மா காட்டுறவங்க அன்றைக்கி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறனால இந்த அடிமட்டத்திலேருந்து அவங்க சின்னம்மா இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க மீண்டும் வர்றாங்க. அவங்க பின்னால் நாங்கள் அணிவகுத்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமர வேண்டும் என்றால் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையிலே நம்ம இயங்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இன்றைக்கு அம்மாவோடு நான் சேர்ந்திருக்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்காக பயணப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைக்கு நிறைவேறவில்லை என்றதால் நான் இந்த தாய் கழகமான சின்னம்மா தலைமையிலே நான் இன்றைக்கு பணிபுரிய இங்கே வந்துள்ளேன். அம்மாவை பார்க்க வந்தேன். அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எடப்பாடி கூட போகிறதால எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் அதனால இன்னைக்கு அம்மா சின்னம்மா தலைமை நாங்கள் சேர்ந்துட்டு நாங்கள் சேர்ந்துருக்கோம். ஏற்கனவே சந்திச்ச நிர்வாகிகள் அவங்க அமமுக ஏற்கனவே போகிறாங்க. நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் அவசியம் இல்லை. எங்களுக்கு சின்னம்மா தலைமை நான் ஏற்றுக்கிறது நான் வந்திருக்கேன், அவ்வளோதான். எடப்பாடி கூட போக மாட்டேன்னு சொல்லி சொன்னாரு. மறுபடியும் எடப்பாடி கூட போறாரு. அதான் எங்களுக்கு நாங்கள் பிடிக்கல, விரும்பல. அதனால தான் நாங்கள் சின்னம்மா தேடிங்க வந்துருக்கோம். அமமுக இருக்கீங்களா? விலகிட்டீங்க? விலகிட்டோம்.
கடிதம் கொடுத்துருக்கீங்களா, ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை அது தெரியல. நான் இப்போ கேட்டாங்கன்னா கடிதம் கொடுப்போம், இல்லை நிற்கிறான் நிற்கிறேன், அதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. இன்றைக்கி வந்து அது எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பித்தோம் அந்த நோக்கம் நிறைவேறலை. அதனால் சின்னம்மா தலைமையேற்று புரட்சித் தலைவி ஆட்சி அமைய வேண்டும் என்றால் சின்னம்மா தலைமையேற்று ஒன்று கூடி அம்மாவின் ஆட்சி அமைக்கிறது நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சின்னம்மா தலைமை வந்து சேர்ந்துருக்கோம். இருக்கேன். எனக்கு வந்து என்னுடைய தொகுதி காட்டுமன்னாடு தொகுதி, ரிசர்வ் தொகுதினால் நான் போட்டியிட முடியாது. புவனகிரி தொகுதியில் நான் போட்டியிட ஆர்வமாக இருக்கேன். நிச்சயமாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மா கூட இருந்தாங்க, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இருந்தாங்க. அம்மாவுடைய அனைத்து நிகழ்வுகளும் அவங்க பின்புலம் வந்து செஞ்சாங்க. அதனால் அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி எப்படி வெற்றி பெற்றால் தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அது அனைத்தையும் அவங்க செய்வாங்க என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க பின்னால் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சின்னம்மா தலைமையில் வந்து எல்லாம் ஒன்றிணைஞ்சு கழகம் எல்லாம் ஒன்றாவாங்க எதிர்பார்த்தோம். அது தலைவர் டிடிவி அண்ணன் வந்து அதை நிறைவேற்றாத பட்சத்தில் சின்னம்மா இப்போ அறிவிப்பு விட்டுருக்காங்க. அவங்க தலைமையில் வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்சி பணியாற்றுறதா ரெடியாக வந்திருக்கோம். இப்போ எல்லாமே சின்னம்மா தலைமையில் இருக்குது. இவ்வளோ நாள் சின்னம்மா எல்லாம் ஒன்றாவாங்க தான் எல்லாமே இருக்காங்க. இப்போ தொண்டர்கள் மத்தியில் எல்லாமே சின்னம்மா பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. சின்னம்மா வெளியே வரும்போது தான் தெரியும் தொண்டர்கள் எப்படி வராங்க, சின்னம்மாவை ஆதரித்து வராங்கன்னு. நமக்கு அம்மா வந்து வெளில வரும்போது தான் எல்லாமே தெரியும் நமக்கு. இது நான் மாற்று கட்சியும் இல்லை, இது அம்மா இருப்பாங்கன்ற ஒரு அடிப்படையில் தான் இவ்வளோ நாள் நாங்கள் இந்த இதில் அமமுகவில் பணியாற்றிட்டு இருந்தோம். இப்போ அம்மாவே வந்து ஒதுக்குற அளவு வரும்போது நாங்கள் வந்து இந்த கட்சியில் இருக்க வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை. அம்மா தலைமையில் தான் பணியாற்ற இருக்கோம். மேலும் திருப்பத்தூர் மாவட்ட அமமுக பொதுக்குழு உறுப்பினர் கே சண்முகம், ஜோலார்பேட்டை அமமுக ஒன்றிய செயலாளர் சிவக்குமார், அமமுக மாநில தொழிற்சங்க துணை செயலாளர் கே சுப்பிரமணி, வாணியம்பாடி தொகுதி அமமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜாவித், செங்கல்பட்டு மாவட்ட அமமுக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு அணி செயலாளர் கோபு, கடலூர் புவனகிரி ஒன்றிய கவுன்சிலர் கிரகோரி ஆகியோரும் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து பூங்கொத்துகள் கொடுத்து ஆதரவு தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பொதுக்குழு சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர். நான் அமமுகவில் நான் இவ்வளோ நாள் 9 வருஷம் பயணித்து வந்தேன். இப்போ வந்து அண்ணன் தம்பி பங்காளின்னுட்டு அவர் போயிட்டாரு. நீ பங்காளியாகவே இரு, எங்களுக்கு அந்த பங்காளி வேணாம் வந்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோங்க. சின்னம்மா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவுக்கு நாங்கள் வந்து ஏகப்பட்ட ஒத்துழைப்பு. நிறைய பேர் இன்னும் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, நிறைய வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சின்னம்மா வந்தால் சரி, எல்லாம் வந்து சரியாயிடுது. சோழார்பேட்டை ஒன்றிய செயலாளர் இருக்கேன். அவர் அமமுகவில் இருந்தேன் 9 வருஷமாக. அவர் வந்து தனித்து கூட்டணியாக போனதுனால எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாததுனால அம்மாவோட இணைஞ்சு பயணிக்கலான்ட்டு அம்மா கட்சியில் இளையலான்ட்டு வந்துங்க. வரப்போகிற தேர்தலில் வந்து நாங்கள் அமமுகவில் வந்து ஒரு 9 வருஷமாக பயணம் பண்ணாங்க. எங்களுக்கு கூட்டணி அது பிடிக்காம நாங்கள் அம்மா கழகத்தில் வந்து தாய் கழகத்தில் அம்மா கூட பயணம் பண்ணலான்ட்டு நாங்கள் வந்துட்டோங்க. இப்போ வந்து அம்மா வந்து சிஎம் ஆகணுன்றது எங்களுக்கு ஒரு கோரிக்கை, எங்களுக்கு ஒரு நிபந்தனை. அதுக்காக நாங்கள் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோங்க. அதிலேருந்து கட்சியிலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோங்க. அமமுகலேருந்து நாங்கள் வெளியே வந்தாச்சுங்க. வந்து நாங்கள் அம்மா கழகத்தில் இணைஞ்சிட்டோங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாவட்ட சிறுபான்மை செயலராக 7 வருஷமாக வந்து 7 வருஷமாக பயணம் பண்ணுகிறேன். இது அம்மாவின் நல்லாட்சி நல்லாட்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி சின்னம்மாவும் ஆட்சிக்கு வந்து அவங்க மறுபடியும் அம்மா ஆட்சியை வந்து மறுபடியும் நிலைநாட்டணும்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய பேர் என்பி கோபு. நான் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம். நான் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து அதிமுகவில் இருந்தேன். 2017 கோவத்தூர்லேருந்து பாண்டிச்சேரி சண்முகமனையிலேருந்து பிரிஞ்சு போனவனே அமமுகவில் போனேன். அமமுகவுடைய கொள்கை இப்போ அண்ணா டிடிவி எடுத்த இதுக்கு அதை எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் நான் சின்னம்மாவுடைய தலைமை ஏற்று சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை அதோடைய வழியில் நடக்குது என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சின்னம்மா என்ன ஆணையிட்டாங்களோ அந்த வேலை செய்யறதுக்கு எங்கள் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட சார்பாக மதுராந்தகம் தொகுதி சார்பாகவும் இந்த நேரத்தில் சொல்கின்றேன். நான் கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதி கம்மாபுரம் ஒன்றியம் 1989 புரட்சித் தலைவி அம்மா வழியாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு புரட்சி தாய் அம்மாவும் புரட்சி தலைவியும் அவர்கள் எனக்கு ஒன்றிய பேரவை செயலாளர் அன்றைக்கு வழங்கினார்கள். அதிலிருந்து இதுவரைக்கும் நான் அம்மாவுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறேன். அம்மா மறைவு 2016 மறைவு பிறகு தமிழகத்தில் முதலாக அம்மா வந்து பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்று அரச குழியில் பெரிய ஒரு மாபெரும் கட்டவுற்று வைத்து பொதுமக்களை திரட்டி அன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் செய்தேன். அதிலிருந்து தொடர்ந்து நான்
அம்மா வழியில் தான் நடந்து கொண்டிருக்கிறேன். அம்மா விட்டு சென்ற பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று டிடி தினகரன் அவர்கள் ஆரம்பித்தார். அந்த ஆரம்பித்ததிலிருந்து நான் கம்மாபுரம் ஒன்றிய செயலராகவும் தொகுதி செயலராகவும் நான் என்னுடைய கம்மாபுரம் ஒன்றிய பிளாக்கில் ஒன்றிய கவுன்சிலராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுவரைக்கும் நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனது கிராமத்தில் நெய்வேலினால் பல பாதிப்புகள் அடங்கிய மக்களுக்காக பல போராட்டங்கள் செய்யும்பொழுது அதை நான் அன்றைக்கு இருந்த டிடி தினகரன் அவர்களிடம் சொல்லி மக்களுடைய நலனுக்காக குரல் கொடுக்கும் போது சரியான பதில் சொல்லவில்லை, அது ஈடுபாடு படவில்லை. அதன் காரணங்கள் பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் நான் என்னைக்கு அம்மாவுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறதுனால் நான் மீண்டும் புரட்சித்தாய் அம்மா வழியில் வழிநடக்க நான் இங்கே கலந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள்தான் தமிழகத்தை அம்மா விட்டு சென்ற நலத்திட்டங்களை அம்மாவுடைய வழியில் மக்களை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் காப்பாற்றுவார்கள் அப்படி என்ற மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் விட்ட தமிழகத்தை மக்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை வெளியிட்டவுடனே பொதுமக்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எழுச்சியோடு இருக்கிறார், தமிழக மக்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள். என்றைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மா போல வழிநடத்துவார்கள் என்று பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் வர காத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எழுச்சியாக இருக்கிறார்கள். இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தென்சென்னை மத்திய மாவட்ட துணைத் தலைவர் கௌதம் சஞ்சய், முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சி, அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம், அகில இந்திய நாடார் சக்தி உள்ளிட்ட ஏராளமான அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவை தெரிவித்தனர். என் பேர் கௌதம் சஞ்சய். நான் தென்சென்னை மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன். அதே போல் தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸில் ஹியூமன் ரைட்ஸில் மாவட்ட தலைவராக இருக்கேன். ஸோ சின்னம்மாவை பார்க்க சேர வேண்டிய அவசியம் என்னென்னா, இப்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் சின்னம்மாவுடைய பங்கு மிக அளப்பரியதாக இருக்குது. ஆகவே அவருடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக இந்த அரசியலுக்கு தேவை. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசியலில் அதுவும் அதிமுகவில் சின்னம்மாவுடைய பங்கு மிக அளப்பரியது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. பல அமைச்சர்கள் உருவாக்கிய பெருமை இவர்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களோட அரசியல் பயணத்தில் தொடர்ந்து பணியாற்றியவர். அந்த அடிப்படையில் அதிமுகவுடைய வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிருக்கிறாரு. இப்போது ஒட்டுமொத்த அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு சின்னம்மாவுடைய பங்களிப்பு தேவைப்படுது. ஸோ ஆகவே நான் அம்மாவோட சேர்றதுக்கு நான் சேம் பண்ணுறேன். என்னுடைய ஒத்துழைப்பு என்பது 100க்கு 100% அம்மா சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அது போல் நான் எல்லா வேலையும் இருப்பேன். நான் பேச்சாளராக இருக்கேன். அரசியல் ரீதியாக நல்ல அனுபவம் இருக்குது. ஒரு 35 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கேன். அதனால் அம்மா என்ன பண்ணிடுறாங்களோ அதை நான் என்னால் பண்ண முடியும், சிறப்பாக பண்ண முடியும். ஸோ அம்மா நினைக்கிறது வெற்றி பெறணும்னா நான் கண்டிப்பாக செயல்படுவேன். சின்னம்மா ஆரம்பிக்க போகும் புது கட்சிக்கு நாடார் அகில இந்திய நாடார் சக்தியின் சார்பில் நாடார் மகளிர்களையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கு முழுவதுமாக உறுதுணையாக இருப்போம் என்று கூறி இன்று அம்மாவை பார்த்து அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டு தற்போது வந்திருக்கிறோம். பெண்கள் சப்போர்ட் பண்ணால் தான் மேலே வர முடியும். அதனால் அம்மா கூட இருந்தவங்கள அம்மாவோட கட்சி எப்படி இருந்து நம்ம எல்லாம் சேர்ந்து வளர்த்து விட்டோமோ அது மாதிரி இந்த சமுதாயத்தில் உள்ள பெண்கள் வளர்த்து அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணுங்கிறத நான் கொடுப்போங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமை ஏற்று களம் காணப்போவதாக உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.